நான் யாரு? கொள்ளக்காரனா? ஏய், நான் எது லேகி வைக்க வந்திருக்கேனா? ஏதாவது குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வைக்க வந்திருக்கேனா? ஏதாவது காசு ஈசி கேட்க வந்திருக்கேனா? நான் யாரு? கொள்ளக்காரனா? ஏய், சரி, அவங்க கலாய்க்கதே செய்வாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் நான் யார் நல்லா படித்து பார்த்தீங்களா? சரி, என்னை நானே சொல்லிக்கிறேன். என் பேர் சிவசங்கரன், நத்தன் சிவசங்கரன். அதில் பேர் போட்டிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஸராக வேலை பார்த்தேன், பேராசிரியராக வேலை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 8 பட்டப்படிப்பு முடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி பேராசிரியராக வேலை பார்த்தேன். தேர்தல்களை நிறைய அரசியல்வாதிகளை எதிர்த்து போட்டிட்டு என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டத்திட்ட நத்தம்ன்ற ஒரு ஊர். நீங்கள் அழகர் கோவில்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்ச நேரம் அமைதியாக மட்டும் ஒரே நிமிஷம் முடிச்சிருவேன். சரியா? அழகர் கோவில்ன்ற ஒரு ஊர், அலங்காநல்லூர், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற ஊர் அலங்காநல்லூர், அழகர் கோவில். இதுகளுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊர், மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். அந்த ஊர்ல இருந்து என்னை இங்க வேட்பாளராக போட்டிருக்காங்க. நான் உங்க கையில கொடுத்திருக்க துண்டறிக்கையை உங்களுக்கு எப்பயெல்லாம் நேரம் இருக்கா அதில் படிச்சு பாருங்க. அதுல இருக்கிறது பூராமே இந்த தொகுதியில இருக்கா, நீங்க வாழக்கூடிய பகுதியில் இருக்கான்னு பாருங்க. நான் உங்கள்கிட்ட சொல்றது, உங்கள்கிட்ட ஓட்டு இருக்கா? அதுல இருக்க பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு யாருக்காவது ஓட்டு இருக்கா? அதிகமாக அதில் பள்ளிக்கூடத்து பிள்ளையா இருக்கீங்க. ஏன்னா இப்போ 10வது 12வது தேர்வு நடக்குது. அவங்களுக்கு காலையில இருந்து மதியம் தேர்வு நடக்கும். மதியான தேர்வு முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் மதியத்துக்கு மேல உங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்கும். அப்படி பார்த்தா 9ஆம் வகுப்பு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருப்பீங்க. 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள், அது கீழே இருக்க பிள்ளைகளுக்கு ஓட்டு இருக்கா? இல்ல. ஆனா நான் உங்கள்ட்ட ஏன் பேசுறேன்? ஏன்னா உங்களுக்கு தான் சிந்திக்கும் ஆற்றல் இருக்கு. நீங்க தான் அதிகமா சிந்திப்பீங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு வேலைக்கு போகணும், கடங்க போய் அடைக்கணும், பிள்ளைகளுக்கு நகை நட்டு சேர்க்கணும், பயலுக்கு வீடு வாசல் கட்டணும், ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கணும். இப்படி நிறைய அவங்களுக்கு ஒரு வேலைப்பளு இருக்கும், நிறைய மன உளைச்சல் இருக்கும். பாப்பா ஒரு நிமிஷம்டா, இப்படி மன உளைச்சல் இருக்கும். அவங்களால மற்ற சிந்திக்க முடியாது. அவங்க என்ன செய்வாங்க? ஓட்டுக்கு யாராவது காசு கொடுத்தா வாங்கிட்டு ஓட்ட போடுவோம்னு நினைப்பாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது, உங்க அப்பா அம்மாட்ட போய் நீங்க சொல்லணும், இப்படி ஒரு அண்ணன் வந்தாரு பேசினாருன்னு. என்ன பேசினாரு சொல்லணும். நீங்க போடக்கூடிய ஓட்டுங்கிறது வெறுமன ஓட்டு இல்ல, ஒரு நல்ல அடுத்த தலைமுறைக்கு தேவையான வாழ்க்கை. ஒரு ட்ரெயின் வரலையோ? நம்ம நேரங்காலம் மாதிரி எப்படி இருக்கு? ட்ரெயின் வரல, கிளம்பிட்டாங்க. சரி வேமா பேசு. புரியல? அப்படியா? நீங்க போயிட்டு இருங்க, நான் பேசிக்கிறேன். அப்ப பாப்பா ஒரு நிமிஷம்டா, பாப்பா ஒரே நிமிஷம். அப்ப நீங்க போய் உங்க வீட்டுல சொல்லணும். இங்க இருங்க, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க இப்ப இருக்கிறீங்க, உங்களுக்கான அடுத்த தலைமுறைக்கு இலவச கல்வி வேணும்ல, அது தரமா இருக்கணும்ல. நீங்க படிக்கிறது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தானே. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்கூலோட தரமும் தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலோட தரமும் ஒண்ணா இருக்கா? இல்ல. உங்களுக்கு தெரியுதுல, நீங்க கழிவறை பயன்படுத்துறீங்கல்ல, நீங்க பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்துற கழிவறையும் தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய கழிவறையும் ஒண்ணா இருக்கா? ஒரே தரமா இருக்கா? ஒரே சுத்தமா இருக்கா? எந்த அளவுக்கு மூக்க பிடிச்சிட்டு உள்ள போயிட்டு வரீங்க அந்த கழிவறை? யாராவது ஒரு அரசியல்வாதி, ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு பெரிய பணக்காரன் பிள்ளைங்க உங்களை மாதிரி அரசு பள்ளியில படிக்குதா? படிக்க மாட்டாங்க. ஏன்னா உன்னைய மாதிரி நான் அரசு பள்ளியில படிச்சேன். நான் அரசு பள்ளியில ஒரு அம்பேத்கர் விடுதியில ஒரு அனாதை இல்லத்துல தங்கி படிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நான் படிச்ச ஒவ்வொரு பட்ட படிப்பும் நான் கஷ்டப்பட்டு என்னுடைய காசுல நான் படிச்சது. சின்ன சின்ன உதவிகளை என் சொந்தக்காரங்க பண்ணாங்க. அப்ப அரசு பள்ளியில படிச்ச எனக்கு தெரியும் அரசு பள்ளியில கல்வி எந்த அளவுக்கு தரம் இல்லாம இருக்கும், கட்டிடங்கள் எந்த அளவுக்கு தரம் இல்லாம இருக்கும். ஃபேன் இருக்காது, ஏசி இருக்காது, எதுவும் இருக்காது. ஏசி எல்லாம் கூட அதிகபட்சமா கேட்கறது. ஃபேன்னாச்சு எல்லா பள்ளிக்கூடத்துலயும் ஃபேன் இருக்கா? இல்ல. ஒரு மழை காலத்துல ஒழுகாம இருக்கா? எல்லாமே ஒழுகும். கட்டிடங்கள் சரியா இருக்காது, தரமா இருக்காது. சத்துணவு சரியா இருக்காது, தரமா இருக்காது. இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் சரிசமமா தானே கொடுக்கணும். நீயும் நானும் இன்னும் பணக்கார வீட்டு பிள்ளை, எல்லா பேரும் இந்த நாட்டில் பிறந்த குடிமக்கள் தானே. எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தானே, எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை தானே, எல்லாருக்கும் ஒரே முதலமைச்சர் தானே, எல்லாருக்கும் ஒரே அமைச்சர்கள் தானே. அப்படி இருக்கும்போது ஏன் நம்மளுக்கு மட்டும் தரமில்லாத பள்ளிக்கூடம், தரமில்லாத அரசு பள்ளிக்கூடம், தரமில்லாத அரசு மருத்துவமனை, தரமில்லாத அரசு பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்குது? தரமான பொருட்கள் பூரா தனியாரா இருக்கு. தனியார் தான் எம்எல்ஏ பிள்ளை, எம்பி பிள்ளையும் படிக்குது. அரசு பள்ளியில படிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அனைத்தும் வியாபார மயமாயி போச்சு. அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை. அந்த சேவையை செய்யறதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான். அதை நீங்க வாங்கலாமா? புரியுதா? நீயும் நானும் கஷ்டப்பட காரணம் தெரிஞ்சுக்க. நாம அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டுக்கு வாங்குற காசு தான் முதல் லஞ்சம். அந்த லஞ்சத்தை அவங்க வாங்குறதுடைய விளைவாத்தான் இங்க தரமில்லாத தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். நான் படிச்சேன், நான் ஓட்டு காசு கொடுக்க மாட்டேன். என் கட்சி நாம் தமிழர் கட்சி ஓட்டு காசு கொடுக்காது. சீமான் காசு கொடுக்க மாட்டாரு. 15 வருஷமா போராடுறோம். 15 வருஷமா தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருக்க. இந்த தேர்தல் காலத்துல தோத்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்க தோக்கடிக்கப்படுறோம். எதால? பணத்தால, பதவியால, அதிகார துஷ்பிரயோகத்தால நாங்க தோக்கடிக்கப்படுறோம். 15 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கறல. உங்கள்கிட்ட வர்றாங்க, உங்க அப்பா அம்மா வர்றாங்க, தேர்தலுக்கு முதல் நாள் வந்து ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுல 5 ஓட்டுக்குன்னா 5000 ரூபாய் காசு கிடைக்குது. 5000 ரூபாய் காசுக்கு ஓட்டு போடுவாங்களா? எங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? நாங்க காசு கொடுக்காதவங்க, காசு கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அம்மா, அரசியல் என்பது சேவை தானடா செய்ய வர்றாங்க, மக்களுக்கு நல்ல செய்ய தானடா வர்றாங்க. உங்க வீட்டுல ஒரு கக்குஸ் இல்லடா, நான் கக்குஸ் கட்டி கொடுக்குறேன். பாவம் பிள்ளைய பாவம் இலவசமா கக்குஸ் கட்டி கொடுக்குறேன். நானே வந்து உங்க வீட்டுல ஓசியா செப்டி டேங்க் கிளீன் பண்றேன்.
இதெல்லாம் செய்யும்போது நீ யோசிப்பையில இந்த அண்ணன் வெளியூர்காரர் இங்க வந்து எதுக்காக நம்மளுக்கு இலவசமா கக்கூஸ் கட்டி கொடுக்கணும், இலவசம் எதுக்கு அதிகம் வருஷம் வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னா உங்கள்ட்ட பெருசா ஏதாவது ஒன்று ஏமாத்த போறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த அரசியல்வாதிகள் உங்கள்ட்ட வந்து ஓட்டுக்கு 1000 கொடுக்குறாங்களா, இந்த 1000 ரூபாய் காசை வாங்கிட்டு நம்ம அம்மா அப்பாவும் விவரம் இல்லாம விழிப்புணர்வு இல்லாம அவங்களுக்கு ஓட்ட போட்டுறாங்க. இப்ப ஒரு வீட்டுக்கு 5 ஓட்டு இருக்கு, 5000 ரூபாய் பணம் வாங்குறாங்க. 5 ஓட்டு இருக்கு, 5000 ரூபாய் பணம் வாங்குறாங்க. ஒரு வீட்டுக்கு 5000 ரூபாய்னா இந்த ஊர்ல எத்தனை வீடு இருக்கு? ஒவ்வொரு வீட்டுக்கு 5000 ரூபாய் எத்தனை லட்சம் வரும்? இந்த தொகுதி முழுக்க எத்தனை கோடி வரும்? ஒரு தேர்தலில் ஒரு எம்எல்ஏ 50 கோடி செலவழிச்சு எம்எல்ஏ வாங்கினார்னா அந்த 50 கோடி திரும்ப சம்பாதிக்க நடப்பாரா இல்லையாடா? ஒரு பெட்டி கடை வைக்கிறேன், பெட்டி கடையில் 10,000 ரூபாய்க்கு சரக்கு போட்டு முட்டாய் முறுக்கு விற்கிறோம், சோப்பு சீப்பு விற்கிறோம், 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் எடுப்போம்ல. ஏன்னா வியாபாரம் லாபம். ஆனா அரசியல் வியாபாரமா? வியாபாரம் பண்றதுக்காக வர்றேன் இல்ல, மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைக்காக வர்றேன். சேவைக்கு எதுக்காக காசு கொடுக்குறேன்? 50 கோடி 100 கோடி ஒரு தேர்தலை செலவழிக்கக்கூடிய எம்எல்ஏ திரும்ப அதை பல மடங்கா எடுக்கத்தான பார்ப்பேன், மக்களுக்கு நல்லா செய்ய மாட்டான். அப்ப நாங்க சொல்ல வரதுன்னா, நீங்க மக்களுக்கு வெறும் 5000 ரூபாய் கிடைக்குதுன்னு ஆசைப்படாம உங்களுடைய எதிர்காலத்தை உங்க அப்பா அம்மா பார்க்கணும். இதே நல்ல தலைவர்கள் எங்களை மாதிரி ஆட்கள் காசே கொடுக்காதவங்க ஜெயிச்சு வந்தா நான் 50 கோடி செலவழிக்க மாட்டேன். புரியுதா? இந்த சுண்டரிக்கு அடிக்க, நாங்க சாப்பிட, பெட்ரோலுக்கு டீசல், இது எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களுக்கு ஒரு 5 லட்சம் வரும். இந்த 5 லட்சம் செலவழிச்சு நான் வந்தீங்கன்னா அந்த 5 லட்சத்தை மட்டும் தானே எடுப்போம். பெருசா நாங்க சம்பாதிக்க ஆசைப்பட மாட்டோம்ல. மக்களுக்கு தான் நல்லது ஊரா செய்வோம். அப்படி மக்களுக்கு நல்லது செய்யும் போது நீங்கள் நல்லா இருப்பீங்கல்ல. தனியார் பள்ளி மாதிரி அரசு பள்ளியிலையும் நல்ல கழிவறைகள் இருக்கும்ல, கல்வி நல்லா இருக்கும்ல. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களாமா டீச்சர்? ஏதாவது ஒரு டீச்சரோட பிள்ளை உங்க பள்ளிக்கூடத்தில் படிக்குதா? எப்பயா பாத்துறீங்களா? டீச்சர் பிள்ளைய, வாத்தியார் பிள்ளைய அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களா? அரசு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கக்கூடிய டீச்சரோட வாத்தியாரோட பிள்ளை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்காது. ஏன்னா தரம் இல்லாம இருக்கு பள்ளிக்கூடம்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க இந்த தரத்தை உயர்த்த முயற்சி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க கையில எதுவுமே இல்ல. புரியுதா? எல்லாமே யார் கையில இருக்கு? நம்மள மாதிரி ஏழவாளைய கையில இருக்கு, பொதுமக்கள் கையில இருக்கு. சரிங்கண்ணே, இதெல்லாம் நீங்க சொல்றீங்க சரிதானே. நாங்க என்னென்ன செய்யணும்? நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். உங்க அப்பா அம்மா போய் சொல்லுங்க, அம்மா நீ போடக்கூடிய ஓட்டு என்பது வெறுமன ஓட்டு இல்ல, அது 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு விற்காத. நீ போடக்கூடிய வாக்கு என்பது ஒத்த விரல நீ போடக்கூடிய வாக்கு என்பது என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது, நல்ல தலைவர்களை தீர்மானிக்குது. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்தா இந்த மக்களுக்கு நல்ல செய்வாங்க சொல்லி புரிய வச்சு உங்க அப்பா அம்மா சொல்லி உங்க கையில இருக்கக்கூடிய துண்டறிக்கை பத்திரமா வச்சுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லுங்க, விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. இங்க யாருமா உங்க வீட்டுல இப்ப ஒரு மாப்பிள்ளை பாக்குறாங்க, யாராவது ஒருத்தர் கட்டி கொடுத்துருவாங்களா? பாப்பாங்கல்ல, அவன் நல்லவனா கெட்டவனா, பீடி செட்டு குடிக்கிறானா குடிக்கலையா, வேற தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையா, வேற ஏதாவது பொண்ணுங்களோட சுத்துறானா இல்ல ஒழுக்கமா இருக்கானா, இதை பார்த்து தானே ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி கொடுப்பாங்க. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இத்தனை பார்த்து பார்த்து கட்டி கொடுக்குற உங்க அப்பா அம்மா உங்களுடைய வாழ்க்கைக்கு 5 வருஷத்துக்கு தேவையானது இந்த நாட்டை புறம் தேர்ந்தெடுக்கிற அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது சிந்திக்கணுமா இல்லையா? நல்ல தலைவர் எவரே இதுக்கு முன்னாடி தேர்தல் அவர் போட்டிட்டாரா, போட்டி இல்லையா, அவர் போட்டிட்டா அவர் சொன்ன வாக்குறுதல் நிறைவேற்றினாரா இல்லையா, இதை புறம் சிந்திச்சு தானே வாக்களிக்கணும். சிந்திக்காம உங்க அப்பா அம்மா வாக்களிச்சதனுடைய விளைவு தான் நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க, நாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். இனிமேல் சிந்திச்சு வாக்களிங்க. உங்க அப்பா அம்மா சொல்லி படிச்ச இளைஞர்கள் ஓட்டு போட சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லுங்க, விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சரிங்களா? ரொம்ப நேரம் உங்களை தொந்தரவு பண்ணிட்டு மன்னிச்சுங்க. நல்லா படிங்க, தயவு செஞ்சு நல்லா படிங்க. படிப்பு மட்டும்தான் உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றும். நான் படிச்சதுனால தான் நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்து வந்து நிற்கிறேன். ஒருவேளை நான் படிக்காம இது மாதிரி வந்து பேசணும் நம்புவீங்களா? என் படிப்பு அதில் என்ன போட்டுருக்கிட்டு தான் நீங்க பார்த்துட்டு ஓ இவ்வளவு படிச்சவரு சொல்றாரு நம்ம கேட்போம்னு நினைக்கிறீங்க. இதே நான் படிக்காத நடந்தா சொல்றத கேட்பீங்களா? வேலையை தேன்னு சொல்லிடுவாங்க. நான் சொல்றது சரியானங்களா? ஒரு சுடிதார் எடுக்க போறீங்க, ஒரே கடையில் போய் எடுத்துருவீங்களா? எடுக்க மாட்டீங்கல்ல. 4 கடைக்கு ஏறுறீங்க, எந்த சுடிதார் நல்லா இருக்கு, எந்த சுடிதார் நல்ல கலரா இருக்கு, எது ரொம்ப நாள் உழைக்கும், எது நல்ல தரமா இருக்கு, எல்லாத்தையும் பாக்குறீங்கல்ல. பார்த்து ஒப்பிட்டு தானே எடுக்கிறீங்க. அதே மாதிரி பாருங்க, ரெட்டலையில போட்டிட்டு ஜெயிச்ச 15 வருஷமா ஜெயிச்சவர் இந்த ஊருக்கு என்ன செஞ்சாரு? அவர் மகனோ மகளும் இந்த ஸ்கூல்ல படிக்குதா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதா, அவருடைய பேரனோ பேத்தி அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஊசி போட வருவாங்களா? அரசு மருத்துவமனை போய் பாருங்க எவ்வளவு மோசமா எவ்வளவு கேவலமா இருக்குன்னு. அப்ப ஏழைபாளையலுக்கு பூரா அரசு மருத்துவமனை, ஏழைபாளையலுக்கு பூரா அரசு பள்ளி. இந்த நிலையை உருவாக்குனது வேற யாருமே இல்லடா, நம்ம தான்டா. நம்ம அப்பா அம்மா தான் தவறான தலைவர்களை தேர்ந்தெடுத்து கேட்டா காசு கொடுக்குறான்னு சொல்றாங்க. எந்த அரசியல்வாதியை ஆத்தா பம்பு காசு கொடுக்குறேன், வீடு வாசல வித்து நம்மளுக்கு காசு கொடுக்குறானா? இல்ல, அதை கொள்ளையடிச்சதுல கொஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குறேன், அதை நம்ம வாங்கி திரும்ப ஓட்டு போடுறோம், அதை திரும்ப திரும்ப கொள்ளையடிக்கிறேன். அப்ப இதுல இருந்து நீங்க தப்பிக்க நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணு, இன்னும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். நம்ம அப்பாவை கஷ்டப்பட்டாங்க, நம்ம தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டாங்க, இனி நாமளும் கஷ்டப்படக்கூடாது, நம்ம பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா நல்ல படிச்ச தலைவர்களை தேர்ந்தெடுங்க, ஒப்பிட்டு பாருங்க. சரியா? எல்லா பேரும் அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு நினைப்பீங்க. உண்மையா? எல்லா பேரும் விஜய்க்கு ஓட்டு போடுவோம், சூப்பரா சண்டை விடுவாரு, சூப்பரா அழகா இருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு விஜய் நினைப்பீங்க. எனக்கு விஜய் பிடிக்கும், நானும் விஜய் ரசிகர். ஆனால் அவருடைய படம் எனக்கு பிடிக்கும், அவர் ஆடக்கூடிய நடனம் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், சச்சின் டெண்டுல்கர் தெரியுமா? சச்சின் டெண்டுல்கர் நல்ல கிரிக்கெட் விளையாடுவாரு, 100 அடிப்பாரு, செஞ்சுரி அடிப்பாரு. அவரால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்க முடியுமா? உசேன் போல்ட் மாதிரி முடியுமா?
முடியாது. சரி, விஜய் மாதிரி நல்லா டான்ஸ் ஆடுவாரா சச்சின்? முடியாது. விஜய் சச்சின் மாதிரி நல்லா பேட் அடிப்பாரா? முடியாது. அப்ப தெரியுதா, ஒரு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் இங்க மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்ய முடியாது. அவர்கள் எப்படி ஒரு துறையில் தலை சிறந்தவர்களோ அது மாதிரி அரசியல் துறை என்பது எல்லா துறைகளுக்கும் தலை சிறந்த துறை. இந்த துறைக்கு வரணும்னா நிறைய அனுபவம் தேவை, நிறைய கல்வி தேவை. இன்னும் சொல்லணும், மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை உணரக்கூடிய தன்மை தேவை. அவர் கஷ்டப்படல. அவர் டான்ஸ் ஆடுறதுல வேணா கஷ்டப்பட்டுருக்கலாம், அவர் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வேணா 10 டேக் எடுத்து கஷ்டப்பட்டுருக்கலாம். ஆனால் உங்களை மாதிரி என்னை மாதிரி இந்த அரசு பேருந்துல போய் பார்த்துருக்க மாட்டாங்க. அரசு பேருந்துல அப்படி போகிறதான இந்த கஷ்டம் தெரியும், அரசு மருத்துவமனைக்கு போகிறதான இந்த கஷ்டம் தெரியும். மக்கள் நம்ம படுற கஷ்டத்தை உணர்ந்தாலே தலைவர்கள் நம்ம கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்துவாங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டியது, அண்ணன் விஜயை பார்த்து ஒரு திரைக்க வரிசையை பார்த்து வாக்கு செலுத்தாதீங்க. அவர் படங்களுக்கு போங்க. அக்கா மன்னிக்கணும், எச்சி வேற தெரியும் பாவத்தை. இந்த பாப்பா வந்து அக்காவை என்ன பாவம் செஞ்சாங்களோ, நான் பேச பேச கத்தி பேச எச்சி தெரிக்குது. அவங்க வேற தப்பா நினைச்சு ஓட்டு போடாம போயிட போறாங்க. சரியா பாப்பா? அப்ப திரையில நடிக்கக்கூடிய அண்ணன்மார்களை விஜய் அண்ணனை நல்லா ரசிங்க, அவரை கைதட்டுங்க. அவர் படத்தை முதல் ஷோ கூட போய் பாருங்க, தப்பு இல்லை. ஆனால் அவரை தலைவராக தேர்ந்தெடுக்கின்ற நினைப்பை விட்டுருங்க. ஏன்னா முன்னுதாரணமா விஜயகாந்த் பாருங்க. ஐயா விஜயகாந்த் இதே மாதிரி ஒரு நடிகர், நம்மள மாதிரி அண்ணன் மாருக அப்பா மாருக சித்தப்பா மாருக ஓட்டு போட்டாங்க, அவர் ஒண்ணுமெல்லாம் போயிட்டாங்க. அடுத்து கமலஹாசன் ஒரு நடிகர் வந்தாரு, இதே மாதிரி எல்லா பக்கம் போய் பேசினாரு, அது ஒண்ணுமெல்லாம் போயிருச்சு. அப்ப நான் சொல்ல வர்றது, இது மாதிரியான நடிகர்களுக்கு நம்ம கஷ்டம் தெரியாது. நம்ம கஷ்டத்தோட கஷ்டத்தை வந்து அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சா தான் நம்ம கஷ்டம் தெரியும். இப்ப இந்த பேருந்துல வந்து பார்த்தா தானே தெரியும். இந்த பேருந்துல வராதவர்களுக்கு அரசு பேருந்து பத்தி என்ன தெரியும்? இதே நேரத்தில் 2 பஸ் உங்க ஊருக்கு விட்டாக்க சிரமம் இல்லாம எல்லா பேர் வருவீங்கல்ல, இதை யார் செய்வா? இந்த பேருந்தில் பயணம் செய்த ஒருவரால் தான் இந்த பேருந்துடைய கஷ்டம் என்ன. காலையில வேலைக்கு போக, காலையில பள்ளிக்கூடம் போக, சாயங்காலம் வேலை விட்டு வர, சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு வர 2 பஸ் 3 பஸ் தேவை. அப்ப ஊருக்கு தகுந்தார் போல், மக்கள் தொகை தகுந்தார் போல், நேரத்துக்கு தகுந்தவர்கள் பேருந்து உடனே இருக்கும். அப்ப நான் சொல்ல வரது, உங்கள்ட்ட சொல்ல வரது, மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுங்க. ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. ஒருவேளை கஷ்டமா இருக்குன்னு கொடுக்குற காசை வாங்கிடும்னா, காசை வாங்கிட்டு ஓட்டு நம்மளுக்கு போடுங்க. அவன் கொள்ளையடிச்ச காசு, அவன் ஆத்தாமுடி காசு, மம்பாடு ஓட்டு வெட்டி எடுத்த காசு கிடையாது. அதனால கொள்ளையடிச்ச காசை கொடுக்குறான், வாங்கிட்டு அண்ணனுக்கு ஓட்டு போட சொல்லுங்க, நாம் நபர் கட்சி ஓட்டு போடுங்க. இந்த துண்டறிக்கை போட்டோ எடுத்து உங்க அப்பா அம்மா மொபைல ஸ்டேட்டஸா வைங்க, எல்லா பேத்துக்கும் Facebookல போட்டு விடுங்க. நல்லா படிங்க, 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 படிப்பை விட்டுறாதீங்க. லவ் பண்றோம்னு சொல்லுவாங்க, யாரையுமே காதலிக்காதீங்க. தயவு செஞ்சு அப்பா அம்மா பாக்குற மாப்பிளைய கட்டிக்கங்க. அப்பா அம்மா உங்களுக்கு பார்த்து செய்யற அப்பா அம்மா உங்க வாழ்க்கைக்கு நல்லா செய்வாங்க. தயவு செய்து காதல்ன்ற ஒரு படுகொலியில விழுந்துடாதீங்க. நல்லா படிங்க, பிள்ளைய படிப்பை மட்டும் கவனிங்க. சரியா தங்க? நல்லா படிங்க, பார்த்து படிங்க, போயிட்டு வரோம். சரியா? நல்லா தேர்வு எழுதுங்க, சாமி கும்பிடுங்க. நன்றி, நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தொந்தரவு பண்ணினா மன்னிக்கணும். ரொம்ப நேரம் நின்றுட்டான், அப்படியே காட்டுங்கண்ணே என்கிட்ட. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க காட்டுங்க. நன்றிங்கம்மா, ரொம்ப நேரம் தொந்தரவு பண்ணிட்டா மன்னிச்சுக்கிறேன். நல்லபடியா பார்த்து போயிட்டு வாங்க. நன்றி, போயிட்டு வரவா? போயிட்டு வரேங்கம்மா. நன்றி, நன்றி, நன்றி. போயிட்டு வரா பாப்பா, நல்லா படிங்க. அண்ணே நன்றிண்ணே, டிரைவர்ண்ணே நன்றி. போயிட்டு வரவா? நன்றி, நன்றி, நன்றி. பாப்பா போயிட்டு வர்றேன். அம்மா போயிட்டு வரேங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றி.